வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா உளுந்து சாதம். இந்த கருப்பு உளுந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹோல் உளுந்து முழு உளுந்து இருந்தால் உளுந்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி உடஞ்சி உளுந்து எது இருந்தாலும் ஓகே. எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு இந்த குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆட் சம் வாட்டர். ஒரு 1 hourக்கு ஊறட்டும். லெட் இட் சோக். 1 cup ரா ரைஸ், பச்சரிசி 1 cup, இல்லாட்டி சீரக சம்பா ரைஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வாஷ் பண்ணிவிட்டு அலம்பிட்டு ஒரு 2-3 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. சோக்கட்டு இந்த உளுந்தோட சேர்த்து இந்த ரைஸையும் 1 hour ஊற வச்சுருங்க. ஆஃப்டர் 1 hour, 1 hour கழித்து பூண்டு சேர்த்துக்கோங்க. கார்லிக், மெத்தி, வெந்தயம், சால்ட். 1.5 cup அளவுக்கு 3 to 3.5 cups வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், cumin seeds, கொஞ்சம் ஆயில், few drops of oil. ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 whistle 10 to 15 minutes லோ ஃப்ளேமில். இப்போ நம்ம உளுந்து சாதம் ரெடி ஆகிடுது. இல்லாட்டி 3 to 4 whistles விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து சாதம் ரெடி ஆகிடுது. இது கூட அவியல் வச்சு சாப்பிட்லாம். என்னோட வீடியோலேயே இன்னொரு லிங்க் கொடுக்குறேன். இன்னொரு வெரைட்டி உளுந்து சாதமும் எள்ளு துவையிலும் வச்சுருக்கேன். அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.